வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உன்னுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து உன்னை பார்ப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன். உன்னுடைய தேவைகள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்று நினைக்கிறாய்? எல்லாமும் எனக்கு தெரியும். எதுவும் எனக்கு தெரியாமல் அல்ல, எல்லாவற்றையும் தெரிந்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைத்திருக்கேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஓடிவிட்டது என்று வை, நீ நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பாய். யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து. அவர்களுக்கு எல்லோருக்கும் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கை தப்பானதல்ல, நேரம் காலம்தான் அப்படி இருக்கிறது. இன்னும் உன்னுடைய கொஞ்ச காலத்தில் நீ திருப்தியோடு இருக்க போகிறாய் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் அற்புதமான விஷயத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையை நான் அழைத்து செல்லவே போகிறேன். எத்தனை நாள் நீயும் சோர்ந்து போயிருப்பாய். எத்தனை நாள் நீயும் கலங்கியபடியே இருப்பாய். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேண்டுமா வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக வரும் நேரம் வந்துவிட்டது. ஆசையாக என்னிடம் ஓடி வந்து இதை செய்து தான் அதை செய்து தான் என்று நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய். ஆனால் எதுவுமே கிடைக்காத பொழுது நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னிடம் சொன்னாய். நான் இவ்வளவு கெஞ்சுகிறேன், இவ்வளவு அழுவது போல நிற்கிறேன், ஆனால் நீ ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை இன்னமும் செய்யவில்லை என்று கேட்டாய். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நல்லபடியாகவே இருப்பாய். ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தே தீரும். இன்று சில நேரத்தில் உனக்கு என்ன வாழ்க்கை இது, ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்ல பலனாகவே கிடைக்கவில்லையே என்று தோன்றும். ஆனால் இப்பொழுது நீ நினைக்கிறாய் அல்லவா, எதுவுமே எனக்கு நன்றாக நடக்கவில்லை, எல்லாமும் எனக்கு தோல்வியாகவே நடக்கிறது என்று. இது அத்தனையும் மாற்றும் விதமாக, உன் எண்ணத்தை மாற்றும் விதமாக உனக்கு எல்லாமும் திருப்தியாகவே கிடைக்கப் போகிறது. அலட்சியம் படுத்தாதே. வாழ்க்கையில் இது நடக்காது, அது நடக்காது, அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்று நீயாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சுபம்தான். இப்பொழுது ஏதோ சில சங்கடங்கள் ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டத்தில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வந்து பெரிய அளவில் நீ முயற்சி எடுக்கும் விஷயத்திலும் சரி, சின்னதாக ஆரம்பிக்கும் விஷயத்திலும் சரி, வெற்றியையே நீ அடைவாய். என்னதான் நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டாலும், என்னதான் உன்னுடைய மனதை போட்டு நீயே காயப்படுத்தி கொண்டாலும், ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், மறந்து விடாது. என்ன தெரியுமா? நமக்காக முருகன் இருக்கிறான், எல்லா பிரச்சனையிலும் இருந்து காப்பாற்றுவான் என்பதை மட்டும் மறந்துவிடவே கூடவே கூடாது. நித்தம் சந்தோஷமாகவும் நித்தம் நமக்கொரு வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். முருகனை நம்பி ஒரு படி நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால், இந்த முருகனாகிய நாள் உங்களுக்கு 1000 படிகளை எடுத்து வைத்து உங்களுக்கான முயற்சிகளை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தி நல்ல வளமும் நல்ல எதிர்காலமும் உங்களுக்கு கொடுப்பேன். பிடித்தது போலவே வாழ்க்கை அமையும். உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பிடித்தது போலவே வாழ்க்கை அமையும். நீ அழுவாய் என்று நினைக்கிறாய், ஆனால் நீ சிரிக்கப் போகிறாய். எதிர்பார்த்தது நடந்தால் யாருதான் சிரிக்காமல் அழுவார்கள்? உனக்கு எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது. நீ சிரித்து சந்தோஷத்தோடு இருக்க போகிறாய். புரிந்ததா? என்னதான் உன் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தாலும் சரி, என்னிடம் வந்து நின்று எனக்கு இது நடந்து விட்டது, எனக்கு இது பயமாக இருக்கிறது என்று சொன்னால் போதும். உனக்கானது உனக்கு கிடைக்கும் வரைக்கும் உன்னோடு சேர்ந்தே போராடுவேன். இந்த முருகனுக்கு
எதுவும் தெரியாது. நான் வணங்குகிறேன். என் முருகன் என்னை பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை. இந்த முருகன் என்னை கஷ்டப்படுத்துகிறான். எவ்வளவுதான் வணங்கினாலும் என்னுடைய முருகன் என்னை கஷ்டம் மட்டும்தான் படுத்துகிறான் என்று நினைக்காது. அது உன்னுடைய வாழ்க்கையில் பாடத்தை கொடுக்கிறேன். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு பாடத்தை கொடுக்கிறேனே தவிர உன்னை நான் ஒரு பொழுதும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்க கூட நான் மாட்டேன். அவசரப்பட்டு தேவையில்லாத விஷயத்தை செய்யாது. அவசரப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்காது. உன்னுடைய மனமானது என்றும் தூய்மையாக இருக்கட்டும். உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உழைத்து அனைத்து விதத்திலும் நல்லதை கொடுத்து உன்னை பல பேருக்கு மத்தியில் தலைநிமிர்ந்து நிற்க வைப்பது இந்த முருகனுடைய வேலை. நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக 6 படைக்கும் நீ வருவாய். 6 படையிலும் வந்து என்னை நீ சந்திப்பாய். உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்வாய். இன்று உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை. எல்லாமும் என்னை ஏமாற்றுகிறார்கள். மனிதனும் ஏமாற்றுகிறார்கள், தெய்வமும் ஏமாற்றுகிறார்கள் என்று நினைத்த காலமெல்லாம் போய் நீ அப்படித்தானே நினைக்கிறாய்? மனிதனும் ஏமாற்றுகிறார்கள், தெய்வமும் ஏமாற்றுகிறது, இதுதானே நீ நினைக்கிறாய்? தெய்வம் உன்னை ஏமாற்றாது, தெய்வம் உன்னை காக்கும் என்பதை கூடிய சீக்கிரத்தில் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் செழிப்புகளோடு நீ வாழ்வாய். நீ அற்புதமாக இருப்பது உறுதி. இதற்கு மேலும் தேவையில்லாமல் போட்டு எனக்கு யாரும் எதுவும் செய்யவில்லை என்று புலம்பி என்னையும் கோபப்படுத்தி நீயும் கோபம் அடைந்து வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்துவிட்டு எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்காதே. கண்களை நன்றாக திறந்து பாருங்கள். எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நல்ல விஷயங்களோடு நிம்மதியாக இந்த முருகனோடு சேர்ந்து திருப்தியாக வாழ முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் முயற்சி எடுத்து என்னிடம் நெருங்குகிறீர்கள் என்றால் உங்களிடம் நான் பல முறை நெருங்கி உங்களுக்கு பல எதிர்காலத்தை அப்படியே காட்டுவேன். நீங்கள் என் பிள்ளைகள், நான் உன் அப்பன். என்னை நீ நிச்சயமாக நேரடியாக கூடிய விரைவிலேயே பார்ப்பாய். எல்லா நாளும் எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.